இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளையல் மாலை வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோங்க. இப்போ வந்து ஆடி மாதம் நடக்குது இல்லைங்க, அம்மனுக்கு வந்து வளையல் மாலை செலுத்துறது வந்து ரொம்ப விசேஷங்க. இது வந்து குழந்தைங்க இல்லாதவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, அவங்க வந்து இந்த மாதிரி வளையல் மாலை வந்து கட்டுற அம்மனுக்கு வந்து போடுறது ரொம்ப விசேஷங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இது வந்து எப்படி கட்டுறதுன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக கட்டிடலாங்க. இந்த மாதிரி ஒரு ரிப்பன் தான் எடுத்திருக்கேன், அது ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், தெரியுதாங்க? இது ரெண்டாக பண்ணியிருக்கேன். இங்கே நான் மட்டும் ஒரு நாட் போட்டிருக்கேன். இப்படி வந்து ஒரு நாட் போட்டிருக்கேங்க, அவ்வளோதாங்க. இது ஈஸியாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்களோட ஈஸியாக நம்ம கட்டிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வளையல் மாலை வந்து கட்டும் போது என்னென்னா ரெட்டிப்பு வர்ற மாதிரி தாங்க கட்டணும். வளையல் வந்து ஒத்தையாக வரக்கூடாது, மொத்தமாக நம்ம கண்மண் பண்ணுது ரெட்டிப்பு வர்ற மாதிரி தான் நம்ம கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வளையலுக்கு மேலே தான் இந்த ரிப்பன் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி விட்டோம்னா இதிலேருந்து நடுவில் அப்படியே எடுத்து இந்த நாட்டை வந்து இப்படி எடுக்கணுங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க, இவ்வளோதாங்க. அழகாக ஒரு நாட் மாதிரி வந்துடும் பாருங்க. உங்களுக்கு வந்து மூவே ஆகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அது. இவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வளையல் இருக்குது, வளையலுக்கு மேலே ரிப்பன் வைக்கிறேன். ரிப்பனுக்கு மேலே வந்து என்ன செய்கிறேன்னா இந்த கேப்பில் மேலே வந்து எடுக்கிறேன், மேலே எடுக்கிறேன் பாருங்கள். அழகாக இருக்கும், உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாகவே எடுத்துகிட்டு பாருங்கள். இவ்வளோதாங்க. இந்த மாலை கட்டும் போது என்னென்னா, நம்ம முடிச்சு போட்டு சுற்றிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக வந்து வளையல் வந்து என்னென்னா அம்மனுக்கு வந்து நம்ம செலுத்தும் போது என்னென்னா கீழே வந்து சீக்கிரமாக தொங்கிருங்க, சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு தொங்கிரும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி நம்ம அடர்த்தியாக நம்ம கட்டி போடும் போது எப்படின்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வந்து அது கீழே தொங்கவும் தொங்காது, ரொம்ப அழகாக இருக்கும் அம்மனுக்கு போடும் போது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோதாங்க. இவ்வளோதான் நம்ம கட்டி, இவ்வளோதாங்க கட்டுறது. ரொம்ப ஈஸி தாங்க இது. இவ்வளோதான் கட்டி போடுறது ரொம்ப விசேஷங்க. வளையல் மாலை வந்து ஆடி மாதம் அம்மனுக்கு வந்து செலுத்துறது ரொம்ப விசேஷம், சரியாங்க? குழந்தை இல்லாதவங்களாக இருக்கட்டும், இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்டி போடும் போது ரொம்ப நல்லதுங்க. அம்மனுக்கு வந்து வளையல் மாலை செலுத்துறது வந்து ரொம்ப விசேஷங்க. நீங்களும் ஆடி மாதம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்குங்க. நம்பி போடுங்க, நல்லதே நடக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ இங்கே கட்டியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப அடர்த்தியாக இருக்கா, கீழேயும் தொங்காது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது தொங்காது. நான் ஏற்கனவே இங்கே உங்களுக்கு கட்டியிருக்கேன் பாருங்கள். பின்னல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள், நெருக்கமாக கட்டியிருக்கேன்னா. இப்படி நம்ம கட்டி அம்மனுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா இது அவ்வளோவா ஈஸியாக தொங்காது, ரொம்ப அழகாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்பி வளையல் மாலை அம்மனுக்கு வந்து செலுத்துங்க, ரொம்ப நல்லதுங்க, விசேஷமானது.